வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சலண்டி ஹோமஸோட 5th எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப கேப்புக்கு அப்புறம் தான் வீடியோ போடுறேன், மன்னிச்சிருங்க. இன்னும் ரெகுலராக போகிற ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க இப்போ இந்த எபிசோட்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா யாரோ பிளாக் கலர் ஹூட்டி போட்டுட்டு 902ன்னு சொல்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்குள்ளே பார்த்தீங்கன்னா போகிற மாதிரி நம்மளுக்கு காட்டுவாங்க. இது வேறு யாரோட அப்பார்ட்மெண்ட்டாக இருக்காது. அந்த டாகை வச்சுட்டு ஒரு பொண்ணு இருப்பாங்க இல்லையா, அவங்களோட அப்பார்ட்மெண்ட்டாக தான் இருக்கும். அந்த அப்பார்ட்மெண்ட்குள்ளே போய் அந்த பொண்ணோட ஃபோட்டோ எடுத்து பார்க்குற மாதிரி நம்மளுக்கு காட்டுவாங்க. அப்படியே இந்த சைடு நம்மளுக்கு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த டப்பாவில் பார்த்துருப்பாங்களே எஸ்ஓஎஸ்ன்னு இருக்கும் இல்லையா, அதை பார்ப்பாங்க. அது எப்படி வந்திருக்குன்னா, அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா அடிச்சு ஒரு டேப்லெட் போட்டு மயக்கமாக்கிடுவான். ஆனால் அந்த பொண்ணை மயங்கியிருக்க மாட்டாங்க. அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா எஸ்ஓஎஸ்ன்னு அந்த ஹேரை வச்சு எழுதியிருப்பாங்க. அந்த விஷயத்தை நமக்கு காட்டுவாங்க. ஹீரோயின் உடனே பார்த்தீங்கன்னா நம்ம டெலிவரி லேடிக்கு தான் கால் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அந்த பாக்ஸில் எனக்கு எஸ்ஓஎஸ்ன்னு கிடச்சிது, அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் தேவைப்படுது போல், நம்ம அங்கே போகணுன்னு சொல்லும்போது இல்லை நான் முக்கியமான வேலையில் இருக்குது, கண்டிப்பாக என்னால் அங்கே வர முடியாதுன்ட்டு இவங்க ஏதோ ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிற மாதிரி நம்மளுக்கு காட்டுவாங்க. அப்படியே இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் லேடிக்கும் ஸ்ட்ராங் லேடிக்கும் பார்த்தீங்கன்னா கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இவங்க 3 பேர் நம்மளுக்கு மீட் பண்ணுறதா காட்டுவாங்க. இந்த இடத்துல நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லும் போது ஸ்ட்ராங் லேடி நம்ம உடனே போய் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் இல்லை நம்மளுக்கு எவிடன்ஸ் வேணும், எவிடன்ஸ் இல்லாமல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது சூப்பர் மார்க்கெட் லேடி இப்போ நம்ம எவிடன்ஸ் சர்ச் பண்ணி போகும்போது அந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் நடந்துச்சுன்னா அவன் கொலை பண்ணிட்டானா என்ன பண்ணுறதுன்னு கேட்பாங்க. அப்படி இந்த சைடு நம்மளுக்கு அந்த பொண்ணை தான் காட்டுவாங்க. இந்த பாஸும் பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பன் பண்ணிட்டு போய் பார்க்கும்போது அந்த பொண்ணு இருக்க மாட்டாங்க. பின்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா இந்த பாஸ் அந்த பொண்ணை அட்டாக் பண்ணுவாங்க. அட்டாக் பண்ணி தப்பிக்கலாம்னு பார்க்கும்போது இவன் பார்த்தா விட மாட்டான், பிடிச்சி எடுத்த மாதிரி அந்த ரூம்குள்ளேயே போட்டுருவான். திருப்பி இவங்கள தான் காட்டுவாங்க. இவங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. அப்போ ஹீரோயினுக்கும் ஸ்ட்ராங் லேடிக்கும் ஒரு ஐடியா தோணும். இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட் லேடியை பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட போய் பேசி டைவர்ட் பண்ண வச்சு நம்ம உள்ளே போய் அந்த பொண்ணை காப்பாற்றலான்னு பிளான் போடும்போது சூப்பர் மார்க்கெட் லேடி இல்லை என்னை வச்சு பிளான் பண்ணாதீங்க, கண்டிப்பாக இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன், நான் இங்கேருந்து போகிறேன்னு போகும்போது நம்மளுக்கு இந்த சைடு இந்த சூப்பர் மார்க்கெட்டோட பாய்ஸ் தான் காட்டுவாங்க. இவங்களை தான் அடிச்சிட்டாங்களே, செம காண்டில் இருப்பாங்க. அந்த பொண்ணோட முடிய பார்த்தோன்னா அப்படி வெறித்தனமாக கட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ யாரோ டோர் காலிங் பெல் அடிக்கிற மாதிரி இருக்கும். இவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த பிளாங்கெட்ஸ்லாம் போட்டு ஒரு சேர் மேலே வச்சுட்டு அமைதியாக உட்காருன்னு சொல்லிட்டு வெளில வந்து பார்ப்பாங்க. அந்த இடத்துல நம்ம சூப்பர் மார்க்கெட் லேடி நிற்பாங்க. சைடில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினும் ஸ்ட்ராங் லேடியும் மறைஞ்சு நிற்பாங்க. அப்போதான் நம்மளுக்கு இவங்க என்ன பிளான் போட்டாங்கன்னு காட்டுவாங்க. ஹீரோயினும் உங்களுக்கு என்னவாகணும் ஆசை அதை சொல்லுங்கன்னு கேட்கும்போது இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா மிஸ் கொரியா ஆகணும்னு ஆசையாக இருக்கும். அங்கே ஸ்பீச் கொடுக்குற மாதிரிலாம் யோசிச்சு பார்ப்பாங்க. இந்த மாதிரி மாம்ஸ் ரிவ்யூ நான் டிடெக்டிவ்ல ஜாயின் பண்ணியிருக்கேன், இந்த ப்ரைஸ் எல்லாமே அவங்களுக்கு தான் போய் சேருன்னு பெருமையாக பேசுகிற மாதிரிலாம் யோசிச்சு பார்ப்பாங்க. ஹீரோயினும் ஸ்ட்ராங் லேடியோ கண்ணடிச்சிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஆசை இருக்குல்ல, உங்ககிட்ட அறிவு இருக்குது, அழகு இருக்குது, ஆனால் ஒன்று மட்டும் உங்ககிட்ட இல்லைன்னு சொல்லும்போது அவங்களும் லக்கு தானே எனக்கு நல்லா தெரியுங்கும் போது இல்லை உங்ககிட்ட ஆக்டிங் ஸ்கில் மட்டும் கம்மியாக இருக்குது, இதை பார்த்தீங்கன்னா ஒரு சான்ஸை எடுத்து நீங்கள் நல்லா ஆக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த அவார்ட் கிடைக்கும், நானே ரெக்கமெண்ட் பண்ணுவோன்னு இவங்க பண்ணி அவங்கள பிரைன் வாஷ் பண்ணிடுவாங்க. சூப்பர் மார்க்கெட் லேடி ஓகே நான் பண்ணுறேன், ஆனால் அண்டர் ஒன் கண்டிஷன் சொல்லுவாங்க. என்ன கண்டிஷன்னா ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ராங் லேடியோட ஹஸ்பண்ட் போலீஸ் ஆஃபீஸர் தானே, அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம எந்த ரிஸ்கில் வேணாலும் இறங்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. அதனால அவருக்கு கால் பண்ணி நடந்தெல்லாம் சொல்லிட்டு இந்த நாங்கள் செக் பண்ண போகிறோம்னு சொல்லும்போது அவரும் உங்களுக்கு எதுக்கு அந்த தேவையில்லாத வேலை இல்லை நீங்கள் இன்வால்வ் ஆகாதீங்க, மெயினாக ஒன்று சொல்கிறதுல தேவையில்லாத வேலை போகாதுன்னு காலை கட் பண்ணிடுவாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஸ்ட்ராங் லேடியும் ஹீரோயினும் இந்த மாதிரி நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இனி இதை விடக்கூடாது, எது நடந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம போன எபிசோட் எண்டிங்கில் பார்த்துருப்போம், அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு அந்த டோரெல்லாம் பார்த்துருப்பாங்க இல்லையா, அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் அந்த இடத்துல நடக்கும். ரூமை பார்த்துட்டு இந்த அப்போ அவங்க பொருளாக இருக்குன்னு எடுத்து வச்சிடறேன்னு எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது அவரும் வந்துட்டு இந்த மாதிரி யார் ஆர்டர் பண்ணதுன்னு கேட்கும்போது அவங்க அம்மா தான் சொல்லுவாங்க. என்னது ஏன் அம்மாவான்னு சிரிச்சுட்டு அவங்க நான் ஸ்கூல் படிக்கும் போதே ஓடி போயிட்டாங்க, 20 வருஷம் கழிச்சு எங்கள் அம்மா எனக்கு கிம்ச்சி ஆர்டர் பண்ணுறாங்களான்னு கேட்கும்போது ஆமாப்பா எனக்கு அவங்க தான் ஆர்டர் பண்ணாங்க, இந்த நோட்ஸ் கூட இருக்குன்னு எடுத்து காட்டுவாங்க. இதெல்லாம் ஏற்கனவே பிளான் பண்ணது தான். அவர் பார்த்துட்டு இது இந்த பிளாக் இல்லை வேற பிளாக்ல உள்ள 802 ரூம், அந்த ரூமுக்கு நீங்கள் போகணும், தப்பாக வந்திருக்கீங்கன்னு சொல்லும்போது ஆமாம்மா நான் தப்பாக வந்துட்டேன்லன்னு இவங்க சிரிச்சிட்டு இருக்கும்போது இவர் டென்ஷன் ஆகிட்டு அவங்கள பிடிச்சி தரன்னு வெளியில் அனுப்பலான்னு பார்க்கும்போது இவங்களும் வயிறு வலிக்கிற மாதிரி வந்துட்டு எனக்கு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுப்பா ப்ளீஸ்பான்னு சொல்லிட்டு இவங்களே கொடுக்குறோம் ரெஸ்ட் ரூம்குள்ளே ஓடி போயிட்டு அந்த ரெஸ்ட் ரூம் போகிற மாதிரி ரெக்கார்டிங்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிருவாங்க. இவங்களும் வெளிலேருந்து கதவு தட்டிகிட்டே இருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹீரோயினும் ஸ்ட்ராங் லேடின்னு தான் காட்டுவாங்க. இவங்களும் நம்ம மிஷின் படியே நான் பண்ணிட்டு இருக்கேன்னு மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. இவங்க டக்குன்னு அந்த காரில் பார்த்தீங்கன்னா நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா பாஸுக்கு கால் பண்ணிட்டு என்ன விஷயம் கேட்கும்போது இந்த மாதிரி இந்த கார் நம்பர் உங்களோட தான், அந்த காரை பார்த்தீங்கன்னா யாரும் அடிச்சு உடச்சிட்டு இருக்காங்க, என்ன விஷயமே தெரியல, டக்குன்னு வந்து பாருங்கன்னு கால் பண்ணியிருப்பாங்க. இவருக்கு என்ன பண்ணுறது தெரியாது, உள்ளுக்குள்ளே வேற சூப்பர் மார்க்கெட் லேடி இருக்காங்க, எங்க டக்குன்னு வெளியில் வாங்க எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லும்போது எங்க என்ன வேலையாக இருந்தாலும் நீங்கள் போய் பாருங்க, நான் இங்கேயே இருப்பேன், எங்கள் பொருள்லாம் கை வைக்க மாட்டேன்னு சொல்லும்போது இவரும் பார்த்தீங்கன்னா சரின்னு வீட்டிலேருந்து வெளியில் வந்துடுவாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹீரோயினும் ஸ்ட்ராங் லேடியும் லிஃப்ட் ஓப்பன் பண்ணிட்டு எல்லா பட்டன்ஸையும் பார்த்தீங்கன்னா ப்ரெஷ் பண்ணி வச்சிருவாங்க. அப்போ தான் கீழே போகிறக்கு லேட் ஆகும், இவங்களுக்கும் டைம் கிடைக்கும். அதனால அவரும் லிஃப்ட்டுக்குள்ளே போனோடனே இவங்களும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. அந்த டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு கீ எங்கே இருக்குன்னு சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த கேப்பில் இவரும் பார்த்தீங்கன்னா வந்து கீழே கார்லாம் பார்ப்பாங்க, எல்லாம் நல்லா தானே இருக்குது, எதுக்கு நம்மளுக்கு கால் பண்ணாங்கன்னு திருப்பி ஹீரோயினுக்கு கால் பண்ணுவாங்க. ஆனால் கால் அட்டன்
ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஹீரோனும் நம்மளுக்கு இன்னும் 2 நிமிஷம் தான் பேலன்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே டக்குன்னு அந்த பொண்ணை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தா தேடிட்டு இருப்பாங்க. இந்த சைடு அவரும் பார்த்தா ஓகே ட்ராப்னு தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு டக்குன்னு வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க. கரெக்டாக இவங்களுக்கும் பார்த்தா அந்த கீ கிடச்சணும். கீ ஓப்பன் பண்ணி அந்த பொண்ணையும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்துருவாங்க. கவலைப்படாத பொண்ணு நாங்கள் காப்பாற்றிடுவோம்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு பாஸ் பார்த்தீங்கன்னா வந்து வீட்டு டோர் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் லாக் போட்டு வச்சிருந்தாலும் அதனால ஓப்பன் பண்ண முடியாது. சூப்பர் மார்க்கெட்லேயே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசுல போது, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என் வீட்டுக்குள்ளே, இதெல்லாம் வயலேஷன் தெரியுமான்னு சொல்லும்போது, என்ன வயலேஷன், நீ ஒரு பொண்ணை கடத்தி வச்சிருக்க, அதை விடவா, நான் போலீஸ்க்கும் ஆம்புலன்ஸும் கால் பண்ணிட்டு அவங்க வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லும் போதே அந்த இடத்துக்கு ஆம்புலன்ஸோட சவுண்டு கேட்டோன்னே இவன் மாட்டிக்கிட்டோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடலாம் ட்ரை பண்ணும்போது வெளியில தான் ஸ்ட்ராங் லேடி இருப்பாங்க. போட்டு அடிச்சுட்டு இருக்கும் போது இவன் பார்த்தா சிசரை வச்சு அவங்க கையில காயம் போட்டு ஓட ட்ரை பண்ணுவாங்க. மேல இருந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் லேடி டேரக்ட்னு சொல்லுவாங்க, அவன் இந்த சைடு ஓடுறான் அந்த சைடு ஓடுறான்ட்டு. ஸ்ட்ராங் லேடி அதை ஃபாலோ பண்ணிட்டு இவனை ஃபாலோ பண்ணி போகும்போது அந்த இடத்துக்கு இவங்க ஹஸ்பண்டும் வந்துருவாங்க. என்ன நம்ம பொண்டாட்டி யாரையும் ஃபாலோ பண்ணிட்டு போறாளேன்ட்டு இவரும் ஓடி வந்துட்டு என்ன விஷயம் சொல்லி கேட்கும்போது, இவன் பார்த்தா சூப்பர் மார்க்கெட்டோட பாஸ் ஒரு பொண்ணை கடத்தி வச்சிருக்கான்னு சொல்லி சொல்லும்போது இவரும் பார்த்தா துரத்துவாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் இவங்க மிஸ் பண்ணிடுவாங்க. எங்க இருக்கான்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங் லேடி தேடும் போது ஒரு கட்டையை வச்சு அடிக்க ட்ரை பண்ணுவான். ஆனால் இவங்க ஹஸ்பண்ட் பார்த்தா அந்த இடத்துக்கு வந்து இவனை அடிச்சு ஹேண்ட் கேஃப் போட்டு பார்த்தா அவங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த ஹேண்ட் கேஃப் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் லேடி கொடுத்ததா இருக்கும். அதை பார்த்துட்டு ஓஹோ இதான் நீ யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி கேட்கும்போது, இது முக்கியம் இல்லை, இனி தனியாக அந்த மாதிரி வெளில வராத, போய் நம்ம பொண்ணு கூட இருன்னு சொல்லிட்டு இவர் திட்டுற மாதிரி பேசிட்டு போவாங்க. ஆனால் கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி ஸ்ட்ராங் லேடியை பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு தான் போவார். அந்த பொண்ணையும் சேவ் பண்ணி ஆம்புலன்ஸில் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அமுச்சு வைப்பாங்க. எல்லாரும் போன பிறகு அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த டாகை தொலைச்ச பொண்ணு வந்துட்டு என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்கும்போது செக்யூரிட்டி கார்டு நடந்ததெல்லாம் சொல்லுவாங்க. இவங்க பேசிட்டு இருக்கிறத மேலேருந்து யாரோ பார்க்குற மாதிரி காட்டுவாங்க. இந்த பொண்ணு டாகு காணும் தேடிட்டு இருக்காங்க இல்லையா, அவரும் இன்னும் டாக் கிடைக்கலையாமா, நானும் தேடி பார்க்குறேன்னு சொல்லிட்டேன். அந்த பொண்ணு அங்கேருந்து போகும்போது மேலேருந்து ஒருத்தவங்க பார்த்துருப்பாங்களே, அது வேற யாரும் இல்லை, போன எபிசோட புதுசாக ஒரு பையனை பார்த்துருப்பாங்களே, இவங்களை பார்த்தீங்கன்னா நியூ செக்யூரிட்டி கார்டுன்னு வச்சுக்கலாம். அவர் தான் வில்லத்தனமாக பார்த்துட்டு இருப்பாரு. இவருக்கு பின்னாடி என்ன இருக்கு நம்மளுக்கு தெரியல. அப்புறம் இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ளே வருவாங்க. வீட்டுக்குள்ளே வந்துட்டு அந்த டாகோட ஃபோட்டோ பார்த்துட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க, நீ எங்கே இருக்குன்னே தெரியலன்ட்டு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃபோட்டோ மிஸ் ஆன மாதிரி இருக்கும். எங்கே நம்ம ஃபோட்டோவை காணுன்ட்டு எந்திரிச்சு வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல ஏதோ ஒரு பட்டனில் விழுந்திருக்கும். இவங்களை எடுத்து பார்த்துட்டு இது நம்ம பட்டன் இல்லையே, யார் இது, யாரோட தான் இருக்கும்னு சொல்லி யோசிச்சுட்டு பால்கனி டோர்லாம் ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க, யாராச்சும் வீட்டுக்குள்ளே வந்துட்டு போயிருக்காங்களான்ட்டு. அப்போ தான் இவங்களுக்கு ஒரு கால் வரும், இந்த மாதிரி உங்கள் டாக் எங்களுக்கு கிடச்சிருச்சுன்ட்டு. இவங்களும் பார்த்தீங்கன்னா ஆசையாக பார்த்தா அந்த ஃபோன் காலை நம்பி போவாங்க. அப்படியே நம்மளுக்கு சரி நம்ம 3 லேடிஸும் தான் காட்டுவாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களை பிடிச்சி கொடுத்துட்டாங்க இல்லையா, அதனால் சந்தோஷமாக ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்ட்ராங் லேடி கையிலெல்லாம் அடிபட்டிருக்கும், அதெல்லாம் பற்றி பேசுவாங்க. இது இருக்கட்டும், அந்த பொண்ணை எப்படி இவன் கடத்தினா அதை பற்றி தெரிஞ்சுதான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி அவங்க பார்த்தா வேலையை விட்டு போகிறேன்னு சொல்லி சொல்லும்போது இவனும் ஓகேண்ணா ஃபேர்வெல் பார்ட்டி மாதிரி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை ட்ரிங்க் ஆஃபர் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கான். இவன் பார்த்தீங்கன்னா ஒரு கைண்ட்னஸோட நடந்திருக்கான். அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா அதை ஏற்றுக்கிட்டு இருந்தா. ஆனால் இவன் என்ன நினச்சிட்டா அது லவ்னு நினச்சேன். அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்கான்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் சொல்லுவாங்க. அப்படிதான் இந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு போய் மாட்டியிருப்பாங்க. இப்போ அவன் ஜெயிலில் இருக்கிறத நம்மளுக்கு காட்டுவாங்க. இந்த மாதிரி டெலிவரி டே காணமே அவங்கன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங் லேடி கேட்கும்போது தெரியல, நான் கால் பண்ணி பார்த்தேன், அவள் காலே எடுக்கல, ஓடி ஓடி சம்பாதிக்கலாம், எதுக்கு தான் தெரியலன்னு சொல்லும்போது சூப்பர் மார்க்கெட் லேடியும் அவளுக்கு பின்னாடி ஒரு காசப் இருக்கு. இந்த மாதிரி அவள் கஷ்டப்பட்டு ராவு பகலாக உழைச்சு வில்லேஜ் சைடில் ஏதோ பெரிய பங்களாலாம் வாங்கி போட்டிருக்காளாமான்னு சொல்லிட்டு இந்த சைடு இவங்க பேசும்போது அப்படியே நம்மளுக்கு டெலிவரி லேடி தான் காட்டுவாங்க. அவங்களும் ஒரு ஆப்ரேஷன் தேட்டருக்கு வெளியே நின்று ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. டாக்டர் வந்தோடனே என்னாச்சு அவங்க ஓகேவான்னு சொல்லி கேட்கும்போது எல்லாம் ஓகே தான், லைட் ஃபீவர் தான் வந்திருக்கு, நீங்கள் போய் பார்க்கலான்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பையன் இருப்பான் போல், அவங்களுக்கு ஏதோ டிசீஸ் இருக்கும் போல், அதுக்கு தான் இவங்க ஓடி ஓடி உழைச்சி ஹாஸ்பிட்டலில் காசு கட்டிட்டு இருப்பாங்க. சீக்கிரமாக அம்மா கிட்ட வந்துரு, அம்மா உனக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இவங்க அழுது அந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியே நம்மளுக்கு அந்த டாக் காணாமல் போச்சு இல்லையா, அந்த பொண்ணு தான் காட்டுவாங்க. அவங்களுக்கு அந்த டாக் கிடைக்கல போல், அழுதுகிட்டே வரும்போது யாரோ பின்னாடி ஃபாலோ பண்ணுற மாதிரி நம்மளுக்கு காட்டுவாங்க. அந்த பொண்ணு கரெக்டாக விழும்போது செக்யூரிட்டி கார்டு பார்த்தீங்கன்னா வந்து பிடிச்சிருவாங்க. பார்த்து வீட்டுக்கு போகுமா, உன் டாகை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணாதேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அனுப்பிச்சு வைப்பாங்க. அவங்க ஒரு இடத்துல உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த அன்னோன் பர்சனும் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து பார்க்குற மாதிரி காட்டுவாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு புது செக்யூரிட்டி கார்டு வந்துட்டு ஃபீல் பண்ணாதீங்க மேடம், வாங்க வீட்டுக்கு போனாங்க போது என்ன சும்மா வீடு வீடுன்னு இருக்கீங்க, என்ன பார்க்கறத விட என் டாகை கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு இவங்க புலம்பிட்டே பார்த்தீங்கன்னா அவர் கூட போவாங்க. நம்மளுக்கு ஸ்ட்ராங் லேடியோட ஹஸ்பண்ட் தான் காட்டுவாங்க. அவங்களும் வந்து பார்க்கும்போது கையில் கட்டு போட்டு தூங்கிட்டு இருப்பாங்க நல்லா. அப்போதான் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்ப்பாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவங்க ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி கரெக்டாக
கரெக்ட் டைமில் போய் அந்த பர்சனை அரெஸ்ட் பண்ணீங்க? ஒருவேளை உங்கள் ஒய்ஃப் தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்களான்னு சொல்லி கேட்கும்போது அப்பெல்லாம் இல்லை, நான் தான் அவளுக்கு பிளான் போட்டு கொடுத்தது, அவனை போய் இப்படி பிடிக்கணும்னு சொல்லிட்டு இவர் பார்த்தீங்கன்னா ஃபோனில் திட்டி தானே விட்டுருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல இவர் தான் பிளான் போட்டு கொடுத்த மாதிரி பேசியிருப்பாங்க. அந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு என் ஒய்ஃப் ரொம்ப ஸ்ட்ராங் தான் சொல்லிட்டு அங்கேருந்து போவார். அப்படியே இந்த சைடு நம்மளுக்கு ஹீரோயினை அவங்க ஹஸ்பண்ட் தான் காட்டுவாங்க. அவங்க ஹஸ்பண்ட் பார்த்தா வெண்ணிலான்னு சொல்லிட்டு ஸ்மெல்லு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினும் என்னது வெண்ணிலான்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு, சம்திங் ராங்குன்னு சொல்லிட்டு இவர் கோட் பாக்கெட்லாம் வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. இவர் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அமெரிக்கானோ தான் ட்ரிங்க் பண்ணுவார். ஆனால் பார்த்தா இப்போ வெண்ணிலா ஷேக்லாம் குடிக்கிற மாதிரி இருக்கும். இவர் இதெல்லாம் குடிக்க மாட்டாரு. அதுவும் இந்த கேஃபே இவர் ஜிம் பக்கத்துலேயே இருக்குது, ஏதோ நடக்குதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது இவர் ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா மெசேஜ் வரும். இவ்வளோ காலையில் யார் மெசேஜ் பண்ணுறான்னு எடுத்து பார்த்தா ஒரு பொண்ணுக்கிட்ட இருந்து தான் வந்திருக்கும். ஆனால் என்ன மெசேஜ்னு படிக்க முடியாது. லாக் ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தா பாஸ்வேர்டு மாற்றி வச்சிருப்பாரு. என்னது பாஸ்வேர்ட்லாம் மாற்றிருக்காரு, ஏதாச்சும் இருக்குமான்னு சொல்லி யோசிச்சுட்டு நெக்ஸ்ட் டேவே பார்த்தீங்கன்னா அவரை ஸ்பை பண்ணுறக்காண்டி அவர் ஒர்க் பண்ணுற ஜிம்முக்கு வந்துட்டு மார்வேஷில் வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. இவர் ஜிம் ட்ரைனர் தானே, நிறைய பொண்ணுங்க கூட பேசி ட்ரைன் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோனுக்கு கடுப்பாகும். அப்படியே வெளியில் உட்காந்துட்டு வேலையை முடிச்சு போகும்போது நிறைய பொண்ணுங்க பேசிட்டு போவாங்க. அப்போ ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து வெண்ணிலா ஷேக்கை பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. யாரா அந்த பொண்ணு இவ்வளோ அழகாக இருக்காளேன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க அங்கேருந்து போகும்போது இவங்களும் பின்னாடி ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் இவங்க ஃபோன் ரிங் டோன் பார்த்தீங்கன்னா ஒரு சேவல் கூவுறது எப்படி இருக்கும் அந்த மாதிரி சவுண்டாக இருக்கும். இது நம்ம ஒய்ஃப் ஒரு மாதிரியே இருக்கேன்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது ஹீரோன் திரும்பிடுவாங்க. அவரும் ஓகே நம்ம ஒய்ஃபாக இருக்காது, அவள் எதுக்கு இங்கே வரான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன கால் வந்திருக்குன்னா இவங்களோட டீச்சர் பார்த்தீங்கன்னா இறந்து போயிருப்பாங்க. அந்த மெமோரியலுக்கு வர சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துக்கு போகும்போது ஹீரோனுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு போல் அங்கே வெளியில் போகும்போது ஹீரோனும் எப்படி இருக்க பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது நான் நல்லா தான் இருக்கேன், ஒன்று நினச்சதான் இந்த சார் ரொம்பவே ஃபீல் பண்ணது, நீ எப்படி இருக்கியோ அப்படின்னு தான், ஆனால் நீ ரொம்ப நல்லா தான் இருக்க, அவர் கடைசி நிமிஷம் கூட உன்னை பற்றி தான் பேசினாருன்னு சொல்லி போகும்போது இவங்க அதே இடத்துல நிற்பாங்க. இவங்க ஒரு திட்டுற மாதிரி தான் பேசியிருப்பாங்க. அப்புறம் ஒரு விஷயம் தெரியுமா, உன் ஃப்ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்டோட அம்மா இறந்து போயிட்டாங்க, அதுவும் சூசைடில், ஆனால் அதெல்லாம் உனக்கு கவலை இல்லை, நீ சந்தோஷமாக தானே இருக்கேன்ட்டு ஹீரோயினை திட்டுற மாதிரி அங்கேருந்து போவாங்க. ஹீரோயினால் தாங்கிக்க முடியாது, செமையாக அழுவாங்க. ட்ரிங்க் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டு இந்த மாதிரி அவள் இறந்து போனதுக்கு நானும் தான் அப்செட்டாக இருக்கேன், அது 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, அதை நினச்சிட்டு நான் ஜெயிலுக்குள்ளே இருக்கணும்னு எல்லாருமே நினைக்கிறாங்களா, எனக்கும் வருத்தம் இருக்குது, ஆனால் அது ஏன் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்காங்கன்னு சொல்லிட்டு புலம்பிட்டே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ட்ரிங்க் பண்ணுவாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு இவங்க நடந்து போகும்போது பின்னாடி ஒரு பொண்ணும் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு பிளாக் கலர் குட்டி போட்டு யாரோ நடந்து போற மாதிரி இருக்கும். இந்த பொண்ணு திரும்பி பார்த்தா அந்த பர்சன் பார்த்தா பேண்ட்டை ரிமூவ் பண்ணி காட்டுவாங்க. இந்த பொண்ணு பயந்து கத்திட்டு போயிடுவாங்க. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் ரிப்போர்ட் பண்ணப்படும். அப்படியே அந்த வயசான செக்யூரிட்டி கார்டு பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் ரவுண்ட்ஸ் போயிட்டு இருக்கும்போது ஒரு வீட்டு முன்னாடி பிளாக் கலர் குட்டி போட்டு யாரோ நிக்கிற மாதிரி இருக்கும். யார் நீங்க, இந்த வீட்டில் குடி இருக்கீங்களான்னு சொல்லி கேட்கும்போது அந்த பர்சன் பேசவே மாட்டாங்க. இவர் டக்குன்னு போலீஸ் கால் பண்ணலான்னு பண்ணும்போது இவர் பண்ண கையை பிடிக்கும்போது இவர் திருப்பி போட்டுருவாங்க. பார்த்தா அந்த நியூ செக்யூரிட்டி கார்டாக தான் இருக்கும். அவரும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வருவாங்க. இந்த மாதிரி நீ எதுக்கு இங்க இருக்க, நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்கும்போது என்னப்பா இப்படி பேசுறீங்கன்னா அவங்கள பாக்கறக்காண்டி தான்ப்பா வந்தேங்கும் போது இவரும் இவங்களும் பார்த்தீங்கன்னா பையன் அப்பா போல. ஆனால் அந்த விஷயம் நம்மளுக்கு இன்னும் கிளியராக தெரியல. அவரும் நம்ம ரிலேஷன்ஷிப் 10 வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சு, திருப்பி நீ அதெல்லாம் இங்கே கொண்டு வந்துட்டு இருக்காத, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுன்னு சொல்லிட்டு போகும்போது அவரும் இந்த மாதிரி நான் புக் எழுதிட்டு இருக்கேன்ப்பா, 3 மாதம் இந்த இடத்துல இருப்பேன், அது வரையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி சொல்லும்போது என்னமோ பண்ணிக்கும், ஆனால் நம்ம 2 பேரும் யாருன்ட்டு இங்கே உள்ள யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில் வந்துருவாரு. நம்மளுக்கு அந்த டாக் காணாமல் போச்சு இல்லையா, அந்த பொண்ணை காட்டுவாங்க. அந்த பொண்ணு இறந்து போயிட்டாங்க போல, யாரோ பாட்டப்பில் போட்டுட்டு அந்த பொண்ணு கையெல்லாம் பிடிக்கிற மாதிரி நம்மளுக்கு காட்டுவாங்க. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த பொண்ணு வீட்டுக்கு வெளியில பாசெல்லாம் வந்திருக்கும். ஹீரோயின் வீட்டு டோர் யாரோ நாக் பண்ற மாதிரி இருக்கும். யாருன்னு வந்து பார்த்தா அவங்க மாமியாரும் சிஸ்டர்லாம் தான் வந்திருப்பாங்க. ஐயோ இவங்க என்னடா பண்றாங்க காலங்காத்தாலன்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணா அவங்க பார்த்தீங்கன்னா பேய் ஓட்டுறவங்களை கூட்டிட்டு வந்திருப்பாங்க. இவங்க எதுக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்கன்னு சொல்லி கேட்கும்போது என் பையன் எல்லாமே சொன்னான், அவனுக்கு நைட் ஆனால் கெட்ட கெட்ட கனவா வருதாமான்னு சொல்லிட்டு அந்த லேடி பார்த்தீங்கன்னா பேயெல்லாம் ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோன்னு போயிட்டு இந்த மாதிரி என் வீட்டில் எதுவும் இல்லைங்க ப்ளீஸ் இங்கேருந்து போங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்கு வாயை மூடிட்டுன்னு சொல்லிட்டு அந்த பால்கனி கிட்ட போயிட்டு அந்த ஆவிங்க தான் இருக்கு, அது இன்னும் முக்தி எறியாமல் இருக்கு, அதோட ஆசை ஏதோ இருக்கு, அது தீராம இங்கேருந்து போகாது, உயிர் பலி வாங்கியே ஆகும்னு சொல்லிட்டு இவங்க பாட்டு கதையெல்லாம் அடிச்சு விட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோனும் ஷாக்காகி பயந்து பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு திரும்பி இந்த பொண்ணு உடம்புல தான் இருக்கு, இந்த பொண்ணு தான் அப்சர்வ் பண்ண நினைக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேலே பீன் கொட்டையெல்லாம் தூக்கி தூக்கி போட்டுட்டு இருப்பாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டைம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் பேசி நடந்து போயிட்டு இருப்பாங்க. நைட்டு நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது உங்க ஹஸ்பண்ட் ஏன் உங்ககிட்ட சொல்லாம அவங்க அம்மா கிட்ட சொன்னாங்க, உன் ஹஸ்பண்டுக்கு ஏதாச்சும் அஃபேர் இருக்குமா சொல்லி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோனுக்கு அந்த டவுட் இருக்கு இல்லையா, அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஸ்ட்ராங் இல்லையா அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. அதுக்கப்புறம் அந்த செக்யூரிட்டி லேடியோட ஏதோ கசன் ஏதோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் தானே இருக்கேன்னு சொல்லிங்க, அந்த
அப்பாயின்மெண்ட்டை பற்றி ஏதாச்சும் பேசுனீங்களான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினும் கண்டிப்பாக பேசலாம் வாங்க அவங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி இல்லை நம்மளுக்கு வயசான செக்யூரிட்டி கார்டும் அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட் இருப்பா இல்லையா, அவர் வீட்டில் ஏதோ டாய்லெட் அடைச்சிருக்கும் போல், அதை க்ளீன் பண்ண எவ்வளோ காசு வேணாலும் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு அவரை மிரட்டி அந்த இடத்துல வேலை வாங்கிட்டு இருப்பாரு. அப்படி இந்த சைடு அவங்க ஹஸ்பண்டோட ப்ரமோஷனை பற்றி பேசுகிறக்காண்டிட்டு அந்த லேடி வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இவங்க நிறைய சாகசம் பண்ணியிருப்பாங்க அந்த பொண்ணை காப்பாத்திருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் சொல்லி பண்ண மாதிரி தான் அந்த இடத்துல பில்டப் கொடுத்துலாம் பேசிட்டு இருப்பாங்க. அப்படியே இந்த இடத்துல அந்த செக்யூரிட்டி கார்டு வேலையை முடிச்சு போகும்போது ஒரு பழைய சோஃபா இருக்கு, அதை தூக்கி கீழே போட்டுருன்னு சொல்லிடுவாங்க. இவரும் மூஞ்ச காட்டிட்டு பண்ணி தானே ஆகணும்ட்டு தூக்கிட்டு வரும்போது லிஃப்ட்டோ வேலை பார்த்துருக்காது, ஸ்டெப்ஸில் தான் பார்த்தீங்கன்னா அதை எடுத்து போயிட்டு இருப்பாங்க. அப்படின்னு 3 லேடிஸ் தான் காட்டுவாங்க. ஏண்டி கதையெல்லாம் மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்கேன், நம்ம பண்ண வேலையை உன் புருஷன் பண்ணதான் சொல்லிட்டீங்க போது என்ன பண்ணுறது, அவருக்கு ப்ரொமோஷன் கிடைச்சாதான் எங்கள் லைஃப் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு வரும்போதே அந்த இடத்துல லிஃப்ட் வேலை பார்த்திருக்காரு. இவங்களும் ஸ்டார்ஸ்ல தான் கீழே இறங்கி வந்துட்டு இருப்பாங்க. பார்த்தா அந்த இடத்துல செக்யூரிட்டி கார்டு தள்ள அடிபட்டு விழுந்திருப்பாங்க. ஆம்புலன்ஸ்ல அமுச்சு வச்சிருப்பாங்க. இவருக்கு என்னாச்சு, எப்படி விழுந்தாருங்க போது ஹீரோனும் இவர் ஏதோ பெரிய சேரை தூக்கிட்டு வந்திருக்காங்க, என்ன அப்பார்ட்மெண்ட்ல இருந்து எடுத்துட்டு வந்திருப்பாங்கன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு இவங்க இந்த சைடு யோசிக்கும் போது அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட்டும் பார்த்தீங்கன்னா இவர் வீட்டுல இருந்து தானே வந்திருப்பாங்க. ஐயோ இது யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு பயந்து அந்த இடத்துல இருந்து போயிட்டு இருப்பாரு. அப்படியே ஆம்புலன்ஸ் போகும்போது செக்யூரிட்டி கார்டு, புது செக்யூரிட்டி கார்டு இருக்கா இல்லையா, அவர் என்ன ஆம்புலன்ஸ்லாம் போகுதுன்ட்டு இந்த செக்யூரிட்டி கார்டுக்காண்டி சில பல மெடிசன்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. கொடுக்கலான்ட்டு வந்து அந்த இடத்துல பார்த்தா அவர் இருக்க மாட்டாங்க, எங்கே காணுன்ட்டு ஃபோன் மட்டும் இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட இருந்து கால் வரும். இவர் அட்டன் பண்ணி பேசினா இந்த மாதிரி அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, மேலேருந்து கீழே விழுந்துட்டாரு, ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க போது இவர் என்ன ஹாஸ்பிட்டலாம் சொல்லி பயந்து ஓடும்போது கரெக்டாக ஹீரோ இந்த இடத்துல வந்து பிடிச்சிருவாங்க. எங்கே ஒரு என்ன பிளாக் கலர் ஹுட்டிலாம் போட்டிருக்கு, அப்போ இங்கே நடக்கிற டைமுக்குலாம் நீ தான் காரணம்னு சொல்லும்போது இங்கே இந்த ட்ரெஸ் போட்டால் நான் தான் காரணம், உங்களுக்கு தான் நான் எவிடன்ஸ் கண்டுபிடிச்சி கொடுக்குறேன்னு சொன்னேன்ல, விடுங்க நான் ஒரு முக்கியமான வேலையாக போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா புது செக்யூரிட்டி கார்டு வந்துருவாங்க. அப்படி நைட்டு நம்மளுக்கு சூப்பர் மார்க்கெட் லேடியோட சூப்பர் மார்க்கெட்ல ஒரு அம்மா பொண்ணு பார்த்தீங்கன்னா பொருள் வாங்கறக்காண்டி வந்திருப்பாங்க. அந்த பொண்ணு ரொம்ப நேரமா ஒரு சாக்லேட்டை பார்த்துட்டு இருப்பாங்க. அதை வாங்கணும்னு அவங்க அம்மா கிட்ட கேட்கும்போது அவங்க அம்மா நோன்னு சொல்லிடுவாங்க. இது பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் லேடி பார்த்துருப்பாங்க. அவங்க அம்மா கிட்டே நீங்க இந்த அப்பார்ட்மெண்ட்ல தானே குடியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஜாலியா பேசிட்டு அவங்க போகும்போது அந்த பொண்ணு கிட்ட அவங்க அம்மாக்கே தெரியாம இந்த சாக்லேட்டை வச்சுக்கோ ஃப்ரீ தான் சொல்லிட்டு அங்கேருந்து அமுச்சு வைக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு இவங்களோட ஹஸ்பண்ட் வந்திருப்பாங்க. இவங்களும் நீங்க எப்போ வந்தீங்கன்ட்டு ஏதோ பண்ணாத மாதிரி இப்போ நின்றுப்பாங்க. அவரும் இல்லை ஸ்டாக் செக் பண்றேன்ட்டு மொத்தம் 15 சாக்லேட் வச்சிருந்தேன், இப்போ 14 தான் இருக்கு, ஒன்று எங்கும் போது எங்க ஒன்று தானே கொடுத்தேன் ஏங்க அப்படிங்கும் போது இது இந்த மாசத்தோட 20வது டைம் இதை நீ பண்ற, இதெல்லாம் உன்னோட கணக்குல தான் எழுதுவேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இவங்க பேசிட்டு இருப்பாங்க. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்மளுக்கு புது செக்யூரிட்டி கார்டு தான் கட்டுவாங்க. அந்த இடத்துக்கு அந்த டிபார்ட்மெண்ட் எட்டு வந்தோடனே அவர்கிட்ட இருந்து கீ வாங்கிட்டு ஜாலியாக பேசுகிற மாதிரி நான் பார்க் பண்ணிட்டு கீ அவங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போனோடனே இவரை பண்ண ஒரு விஷயத்த யோசிச்சு பார்ப்பாங்க. ஆக்சுவலி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோடனே இவர் வந்து பார்க்கறக்காண்டி வந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல டிபார்ட்மெண்ட் ஹெட் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கிட்ட பேசுறதுக்காண்டி வந்திருப்பாங்க. இந்த மாதிரி நீ என் வீட்டிலேருந்து வந்து சேர் எடுத்து விழுந்தேன்னு சொல்லி யாருக்குமே தெரியக்கூடாது, அதை ஒரு சீக்ரெட்டாகவே நீ வச்சிருக்கணும் சரியான்னு சொல்லிட்டு காசு கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போவாங்க. இவர் மறைஞ்சிருந்து இதெல்லாம் கேட்டிருப்பாங்க. உள்ள வந்துட்டு வயசான காலத்தில் அடிபட்டாலும் உயிரோட தான் இருக்கீங்க, நீங்க ரொம்ப ஸ்ட்ராங் தான் போது, நீ என்ன இங்க பண்றீங்க போது இல்ல உங்களுக்கு அடிபட்டிருக்குன்னு சொன்னாங்க, அதான் சும்மா வந்து பார்த்துட்டு போலான்னு இந்த டாக்டர் கிட்ட பேசுறீங்க போது இங்க பாரு நீங்க எதுவும் எனக்கு பண்ணணும்னு அவசியம் இல்லை, ப்ளீஸ் இங்க இருந்து போயிடு, என் வாழ்க்கையில என் கண்ணு முன்னாடி வந்துடாதுன்னு சொல்லி சொல்லும் போது ஏன் நான் வரக்கூடாது, 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க டீச்சரா இருந்தீங்க, நான் பண்ண தப்ப நீங்க பண்ண தப்பா ஏத்துக்கிட்டு அங்கிருந்து வந்தீங்க, அந்த ஹெல்ப்புக்கு நான் திருப்பி நன்றி கடன் செலுத்தக்கூடாதான், நான் கண்டிப்பாக பண்ணுவேன், அதுக்கான டைமும் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இவங்க பேசியிருப்பாங்க. அப்படியே இந்த இடத்துல வந்துட்டு அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட்டுக்கு வீட்டுக்கு வெளியே நின்றுட்டு சாவி ஒரு மாதிரி பார்த்துட்டு வீட்டையும் பார்த்து ஒரு மாதிரி பார்ப்பாங்க. இதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் முடியுது.